அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், 2 முறை பிறக்காதவர்கள் வானுலகத்தின் ராஜ்யத்தில் உள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று ஒரு சமயம் சொன்னார்கள். அது என்ன 2 முறை பிறப்பவர்கள், அது என்ன காரணம், என்ன விஷயம் அப்படிங்கிறது பார்க்குறது தான் இந்த வீடியோ. நம்ம பொதுவாக சொல்லுவோம், அதாவது தரிகா லைனில் உள்ளவங்கள பார்த்து சொல்லுவாங்க, நான் வந்து இந்த ஷேகுடைய சில்சிலாவில் எங்கள் ஷேக் இருக்காங்க, அங்கே பயத்தை வாங்கியிருக்கேன் அப்படிம்பாங்க. இந்த சில்சிலா ஷஜராங்கிற வார்த்தையை தரிகா முரீதன்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. சில்சிலா என்றாலும் ஷஜரா என்றாலும் ஒரே அர்த்தம் தான். அதாவது தன்னுடைய ஷேகு யார்கிட்ட பயத்தாங்கினாங்க, அவங்களுடைய குரு யார், அவங்களுடைய குரு யார், ஷேகு யார், இப்படியும் தொடர்ச்சியாக அந்த லிங்கை ஏற்படுத்துகிற அந்த ஆர்டர் சங்கிலி தொடருக்கு பாருங்கள். அந்த ஷேகுடைய ஷேகுடு அதுக்கு பேர் தான் சில்சிலா ஷஜரான்னு சொல்லுவாங்க. இந்த சில்சிலா ஷஜராங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, சரிங்களா? இப்பொழுது வந்து ஈசா நபீஸ்வருடைய கருத்துக்கு வருவோம். அவங்க 2 முறை பிறக்காதவர்கள் விண்ணுலகத்தில் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள்ங்கிற மீனிங்கில் வருது. அதாவது பிறக்கிறது வந்து ஒன்று வந்து இரத்த சம்மந்தப்பட்ட ஒரு பிறப்பு, 2வது வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஆத்மீக பிறப்பு. இந்த இரத்த சம்மந்தப்பட்ட பிறப்புங்கிறது பொதுவாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு அவருடைய சந்ததிகளில் வந்து இந்த நபிமார்கள்லாம் வந்தாங்கிறது சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சில வசனங்களில் பல வசனங்களில் சொல்கிறான். அது வந்து இரத்த சம்மந்தப்பட்ட பிறப்பு. உதாரணத்துக்கு வந்து ஒரு நபி வந்து இன்னொரு நபியை வந்து அவங்க சந்ததியில் வந்த இரத்த சம்மந்தப்பட்ட பிறப்பை பற்றியும் சொல்கிறான். ஆத்மீக முறையிலான உள்ள சந்ததிகள் லிங்கை பற்றியும் சொல்கிறான். இப்போ வந்து ஆத்மீய ரீதியான பிறக்குங்கிறது என்ன தெரியுமா? ஆத்மீய ரீதியாக பிறக்கிறது என்னன்னாக்கா நம்ம வந்து சில்சிலா ஷஜரா மாதிரி தான். அதாவது ஒரு ஷேகு அல்லது ஒரு குரு, ஒரு ஞானாசிரியர் தன்னுடைய மாணவருக்கு தன்னுடைய அகத்தில் உள்ளதை இல்மை, ஆன்மீக இல்மை, அந்த கல்வியை தன்னுடைய மாணவர்களுக்கு போதித்து தன்னை போன்று உருவாக்குகிறார். அப்போ வந்து ஞான ஆசிரியருடைய ஆத்மீக புதல்வனாக அவர் கருதப்படுகிறார். இதுதான் சில்சிலா, இதுதான் ஷஜரா. இந்த ஆத்மீய ரீதியான ஷஜரா அடிப்படையில் வந்து ஒரு ஞானாசிரியருக்கு புதல்வனாக ஆகாதவரை, ஒரு மனிதன் ஆகாதவரை அவன் 2வது பிறப்பில் பிறக்க முடியாது. அவன் முதல் பிறப்பில் பிசிக்கலாக பெற்றோர்கள் பிறந்தவனாக தான் கருதப்படுவான். இந்த 2வது பிறப்பில் 2வது வகையாக ஒரு ஞானாசிரியருக்கு புதல்வனாக, சிஷியனாக, ஷீடராக ஒரு மனிதன் ஆகாதவரை அவன் விண்ணுலகத்தில் சொர்க்கத்தில் நுழைய முடியாதுங்க கருத்தில் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இதை குறித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு ஷேக் இல்லையோ அவருக்கு ஷைத்தான் ஷேக் ஆவான். அதாவது நம்ம வந்து ஞான ஆசிரியரை நாம் தேடிக்கொள்ளவில்லை என்றால், ஒரு குருவை நாம் அடைந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு குருவின் கரம் பற்றி அவருடைய ஆத்மீக புதல்வராக, ஆத்மீக ஷீடராக நாம் ஆகவில்லை என்றால், நிச்சயமாக நாம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். கஷ்டம்தான். அந்த அடிப்படையில் தான் ஈசா நபி வந்து அப்படி சொன்னாங்க அந்த கருத்தை. அதுதான் வந்து யாருமே எனக்கு தேவையில்லை, நான் வந்து குர்ஆன் ஹதீஸ் இருக்குது, நான் வந்து இது பண்ணிக்குவேன், எல்லாம் தெரிஞ்சுக்குவேன், மார்க்க மறுபடியும் நடந்துக்குவேன் அப்படின்னு ஒருத்தன் போனான்டாக்கா அவனுக்கு வந்து ஷைத்தான் தான் வழிகாட்டியாக இருப்பான், வழிகெடுத்துருவான். எப்படி இப்போ இதே மாதிரி போன எத்தனோ மார்க்க அறிஞர்கள்னு சொல்ல முடியாது, தன்னிச்சையாக படிச்சுட்டு நான் தான் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இருந்த அத்தனை பேரையுமே ஷைத்தான் வழிகெடுத்து விட்டான். அதையால் வந்து ஒரு ஞான ஆசிரியரை, ஆத்மீய குருவை நாம் அடைந்து அவர் கரம் பெற்று ஆத்மீக புதல்வராக, அவருடைய சீடராக நாம் ஆகாதவரை நாம் சொர்க்கத்தில் நுழைய முடியாதுங்கிற கருத்தில் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை பிறக்காதவர்கள் வானுலகத்தில் ராஜ்யத்தில் நுழைய முடியாது என்று சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.